ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கேக் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 220 கிராம் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றா மிக்சிங் ஆகிறதுக்காக சளிச்சு எடுத்துக்கலாம் 3 வாட்டி. சளிச்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நுரை வர்ற அளவு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 2 பாகமாக பிரித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணணும். எண்ணெய் 120 ml சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சளிச்சு வச்ச மைதா மாவு பேட்டரை 3 பார்ட்டாக பிரித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அரை கிளாஸ் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் டின்னில் எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு கேக்கை ஊற்றிக்கலாம். ஓவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ். கேக்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். ஓவனில் 30 to 40 மினிட்ஸ் கேக் பேக் ஆகிறதுக்கு டைம். கேக் பேக் ஆனோடனே எடுத்து வெளியில் வச்சு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். மேல் லேயர் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கேக் ஆனால் டேஸ்ட்டும் ஸ்பான்ஜ்னஸும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.